5 லட்சம் கோடியில தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறோம். இல்லைங்க, அவங்க விட்டுட்டு போன கடனோட சேர்த்து பேசணும். அவங்க என்ன நிலைமையில தமிழ்நாட்டை எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு மாநிலமாக பின்தங்கி கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலிலே தமிழ்நாட்டை விட்டு சென்றார்கள். இன்று இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை அவர் கருத்திலே வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக என்ன வேணாலும் பேசட்டும். அதை பத்தி நாங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கும் தேர்தல் நேரத்துல எதையாவது சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மை என்ன என்பது அவர் மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அதற்கு தெரியும். என்னங்க, மாநில உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். அதனால அது இந்த தேர்தல் அறிக்கை அதுக்காக இருக்கும். நாங்க தொடர்ந்து அதை மாநில சுயாட்சியும் மாநில உரிமைகளையும் மையப்படுத்தும். தமிழ் சங்கங்கள் கேள்வி கேட்டாங்க, போன தேர்தல் சொன்னதா அவங்க நிறைவேற்றாங்களா, கல்விக்கு கேள்வி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருங்க. இல்லைங்க, அந்த 15 லட்சம் வந்துட்டோம். அது வந்த உடனே நான் பதில் சொல்றேன். இல்லைங்க, அந்த 15 லட்சம் அவங்க கொண்டு வந்து கொடுத்த அப்புறம் நாம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறோம். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையில கவர்ச்சிகரமான திட்டங்களை திமுக எதிர்பார்க்கலாமா? அது முன்னேற்றத்திற்கான திட்டங்கள்ங்க, கவர்ச்சிக்கான திட்டங்கள்லாம் கிடையாது. அது திமுக கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அறிவிப்பார்.